கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாங்கள் கணவன் மனைவியாக ஆண்டவருடைய சமூகத்திலே சாட்சி சொல்லும்படியாக தேவன் தந்த மிகப்பெரிய ஸ்லாக்கத்திற்காக நன்றி சொல்கிறேன். நான் 2016 இந்த ஆலயத்துக்கு 8 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கேன். இந்த ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய பிள்ளைகள் கணவருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள், அதிசயங்கள். அதில் நான் ஒரு சிலவற்றை என்னுடைய பிள்ளைகளை பற்றி இந்த நாளில் கூட உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஆலயத்துக்கு வந்தபோது நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன். நான் ரொம்ப ஏங்கினேன். இப்படி ஒரு பிரசன்னம் நிறைந்த அந்த ப்ரேயர்ஸ், இந்த பாடல் வேலை, மெசேஜ் எல்லாத்தையுமே நான் அப்படியே கண்ணீர் தான். ஒரு 6 மாதமும் கண்ணீரோடு தான் நான் சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். அந்த ஜெபத்துக்கு என் பிள்ளைங்க ஆராதிக்கணும். என்னோடய ஏக்கம் மட்டும் என்னமா இருக்கும்னா, நான் ஒரு நாளும் என் பிள்ளைங்களை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்லாம் நான் ஒரு நாள் கூட ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிச்சதே இல்லை. நான் என்ன ஜெபிப்பேன்னா, மனசார ஆண்டவரை ஆராதிக்கணும், என் பிள்ளைகளை ஆராதிக்கிறத என் கண் காணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஜெபமாக இருந்துச்சு. தேவ கிருபையினால் 2 பேருமே ஆண்டவர் ஆராதிக்கிறதுல ரொம்ப அந்த தங்களை மறந்து ஆராதிப்பாங்க. அது ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றினதற்காக இவர் நன்றி செலுத்துகிறேன். 25 ஆண்டுகள் என் கணவர் ரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன். என் கணவருக்கும் அருமையான இந்த ரட்சிப்பை இந்த ஆலயத்தில் கொடுத்து நான் ஞானஸ்நானம் எடுத்து குடும்பமாய் நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். நான் இருக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய பெரிய மகன் எஸ்ஆர்எம்மில் பிடெக் முடித்து வேலைக்காக காத்துட்ருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய இருதயம் நொறுங்கப்பட்ட ஒரு சூழலை சந்தித்தான். அப்போ நாங்கள் 2 பேரும் எப்படி தேற்றுறதுனே எங்களுக்கு புரியலை. அப்போ நம்மளுடைய போதகர் தான், தலைமை போதகர் தான், ஒரு ஆவிக்குரிய தந்தையாக எங்கள் குடும்பத்துக்கு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆலோசனைக்காக மகனை கூட்டிகிட்டு வந்தேன். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவன் அப்படியே கொடுத்தான். அந்த இருதயத்தை எடுத்து ஆண்டவர் எப்படி வணைஞ்சிருக்கார் தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்கள்னால், அற்புதங்கள்னாலும் அவனோட வாழ்க்கையவே டோட்டலாக மாற்றி போட்டார். சாதாரண ஒரு ஐடி கம்பெனிக்கு தான், எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறதுன்னு தேவ சித்தத்துக்காக தான் பாஸ்டர்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தான். மிகப்பெரிய கம்பெனி, இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பெரிய கம்பெனியை சூஸ் பண்ணாங்க. ஆனால் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, சின்ன கம்பெனி, அவன் அதுக்கு தான் ஆண்டவர் சித்தம் இருக்குன்னு. பரவாயில்ல தம்பி, நீ ஏற்றுக்கோ, என்ன கம்மியாக சம்பளம்னாலும் பரவாயில்ல, தேவ சித்தத்தை மட்டும் மாறி போயிடாத. அது அப்படியே கீழ்ப்படிஞ்சான். அதனால் அதில் 2 ஆண்டுகள் அவன் மிக சிறந்து விளங்கத்தக்கதாக அந்த கம்பெனி இப்போ எப்போனாலும் அவனை கூப்பிட்டுக்கும், அந்த அளவுக்கு அவனோட திறமையை வெளிப்படுத்தினான். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பெரிய மகன் இப்படி அந்த கவுன்சிலிங்காக வரும்போது இன்றைய நாளில் இந்த சபையில் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்மளுடைய சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் செய்யவே மாட்டாருங்கிறத நாங்கள் 4 பேருமே நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சுருக்கோம். எல்லாத்தையுமே ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். பாஸ்டர் அது அமைதியாக அதை எங்களுக்கு ஜெபத்தால் கான்ஸ்டண்ட்டாக தாங்குவாங்க. நாங்கள் கேட்குற கவுன்சிலிங் எல்லாத்துக்கும் அந்த ஏற்ற நேரத்தில் அருமையாக எங்களை வழிநடத்தி கொண்டு போனாங்க. அதனால தான் இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறோம். தம்பியோடைய வாழ்க்கையில் வேலைக்காக தான் பாஸ்டர்கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்தான். ஆனால் அப்போயே ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபாரினில் போய் அவன் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி. அதை எங்களுக்கு பாஸ்டர் சொல்லவே இல்லை. நாங்கள் யூஎஸ்க்கு அப்ளை பண்ணுறோம். இந்த கொரோனா பீரியடில் ரொம்ப சிரமமான சூழலில் ஸ்லாட் கிடைக்கிது, விசா கிடைக்கிது, எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் பையன் சாட்சி சொல்லியிருக்கான். இன்னும் 2 ஆண்டுகள் அவன் யூஎஸ்ஏல என்னென்ன ஆண்டவர் செஞ்சாருங்கிறத தனியாக அவன் சொல்லுவான். அதுக்காக நான் எழுதி வைக்க சொல்லியிருக்காங்க. பாஸ்டர் எழுதி வச்சுருக்கேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்போ ஜெபிக்கிறதுக்காக கடைசி நாள் கிளம்ப போகிறோம். அந்த வாரம் அவன் கிளம்ப போகிறான். அப்போ பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வரோம். நானும் என் பையன், பெரிய பையன் தான் வந்திருந்தோம். அப்போ தீர்க்க தரிசன வார்த்தைகள் 4 வார்த்தைகள் வந்துச்சு. அந்த 4மே இன்றைக்கி அவனுக்கு நிறைவேறியிருக்கு. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொன்னார், நான் எப்படிப்பா நான் அங்கே போய் தனியாக இருப்பேன், எனக்கு இவ்வளோ நாள் படிப்பு விட்டு போயிடுச்சே, நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு புள்ள ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கு. எனக்கு தெரியலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விசேஷத்த ஞானத்தை தரேன், நீ எல்லாருக்கும் நீ சொல்லித்தருவ, நீ கற்றுத்தருவ, உனக்கு தரேன்னு சொன்னார். அது செஞ்சார். நாங்கள் அது அனுபவபூர்வமாக அவன் உணர்ந்தான். நிறைய பேருக்கு கற்றுத்தரக்கூடிய இடத்துல வச்சார். உனக்கு முன்னாடி திறந்த வாசல் தான் அப்படிங்கிற, அதை மறக்கவே மாட்டேன் நான். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை திறந்த வாசல் தாங்க. போகிற இடத்துல எல்லா இடத்துலையும், அங்கே ஏர்போர்ட்லேருந்து தொடங்கி இன்றைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு திறந்த வாசல் தான். எங்கேயுமே க்ளோஸ் டோரே அவனுக்கு இல்லைங்க. அதுவும் ஆண்டவர் செஞ்சார். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் நான் சபைக்கு கொண்டு வர்றது, ஆண்டவருக்குள்ள நிறுத்துறதுலாம் கடினமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் சோர்ந்து போகவே இல்லை. பக்கத்தில் உட்காந்துட்டு
எப்போ வாய்ப்பு கிடைக்கும்னு என் பிள்ளைங்கள்ட்ட உட்காரத்துக்கு நான் ஏங்குவேன், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அவங்க தேவ பயம் 2 பேருக்குமே உண்டு. ஆண்டவருக்கு பயப்படுவாங்க ரொம்ப. அந்த பயம் தான் அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு. அற்புத விதமாக யூஎஸில் அவர் இன்றைக்கி நல்ல அடுத்த ஜாபுக்காக வெயிட் பண்ண கூட ஆண்டவர் விடலை. அந்த யூனிவர்சிட்டியிலே அவனுக்கு ஒரு ஜாப் கொடுத்துட்டாங்க. ஒரு ஜாப் கொடுத்துட்டு, நீ எப்போ உனக்கு ஐடியில் 2,10,000 பேருக்கு வேலை இல்லை இந்த வருஷம் யூஎஸில். அதனால் அங்கே எல்லாமே வெளிப்பிரகாரமாக உலகப்புறமாக பார்த்தா க்ளோஸ்டு டோர் தான். ஆனால் நான் வந்து அதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன், திறந்த வாசல். அந்த தீர்க்கதரிசனை எழுதி அதை டைரியில் எழுதி வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நினைவு கூர்ந்துகிட்டே இருப்பேன். தம்பி, உனக்கு வந்த தீர்க்க தரிசனத்தை கேள், ஆண்டவர் சொன்னதை நம்பு, உலகத்தை பார்க்காதுன்னு அவனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. எப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, யூஎஸில் அவனோட யூனிவர்சிட்டி ஆஃபீஸ் கீ அவன்கிட்ட இருக்குது. இது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இங்கே 11:30 மார்னிங் பேசுகிறான், அங்கே 12:30 12:45. அந்த நேரத்தில் காலேஜில் உட்காந்துருக்கான். ஏன் தம்பி இங்கே உட்காந்துருக்க, நைட்டுன்ற? ஏன்னா, ஆமாம் எக்ஸாம் ஒன்று, ஆன்லைன் எக்ஸாம்மா, $300 கட்டணுன்னா நான் 15 மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு வாரத்துக்கு. எனக்கு அவ்வளோ பணமும் இல்லை, ஒரு பைசா நாங்கள் ரொம்ப பேர் பண்ணலைங்க. எல்லாமே அந்த பார்ட் டைம் ஜாப்லேயே படித்து அவன் அந்த எக்ஸாமுக்கு நான் எழுதணுமா, பயமாக இருக்குமா. சரி ஜெபிக்கலாம் தம்பின்னு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் வாட்ஸ்அப்பில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எனக்கு நான் அந்நிய பாஷையில் மட்டும்தான் ஜெபிப்பேன். என்ன ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது பல நேரங்களில். அதனால் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாக அவனை தொட்டார். நான் 11:30க்கு ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்கூல் ஒரு விஷயமாக நான் போயிட்டேன். 2 o'clock பார்க்குறேங்க, அவனோட ஆன்லைன் எக்ஸாம் எழுதி 87.5% அவனோட அந்த மார்க்கு. ஃபெயில் ஆகிடுவோன்னு பயந்துட்டு இருந்த பையனுக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு பாருங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து பார்த்து செய்கிற தேவன். அந்த இருதயத்தை, உடைந்து போன இருதயத்தை தன் கரத்தில் எடுத்து அவ்வளோ அழகாக அணைஞ்சிருக்கார். அதனால் என்னுடைய பிள்ளைகள் இருவரும் எங்களுக்கு ஒளிவமர கன்றுகள் தான் சொல்லுவோம். அவங்கள நினச்சாலே எங்களுக்கு ஆனந்தம், சந்தோஷம். 2 பேரும் நாங்கள் அதிகமாக ஆண்டவரை துதிப்போம். அதே மாதிரி எங்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 2 பேரும். நிறைய நாங்கள் என்ன பேசுவோம்னா, காரில் போகும்போது, லாங் ட்ராவல்லாம் போகும்போது ஆண்டவரை பற்றி பேசிகிட்டே தான் இருப்போம். வீடு கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, ஆண்டவர் இப்படி செய்கிறார், ஆண்டவருக்காக நம்ம என்னமா செய்யலாம். ஏன்னா பசங்க கூட படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவரோட அன்பை சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் 2 பேருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னோடய சின்ன மகன் அப்படியே கிராஜுவலாக வந்துட்டு இருந்தான். சாதாரணமாக தான் படிச்சுட்டு இருந்தான். படிப்பில் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்லாம் இல்லை. பழைய ரெக்கார்டெல்லாம் கூட இருக்குது, நான் வேணாலும் நான் பெற்றோர்களுக்கு அதை கொடுக்குறேன். அவ்வளோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. இங்கே சர்ச்சில் இஸ்ரேல் போகணுன்னு ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிச்சு. நானும் என் சின்ன பையனும் போனோம். யோர்தான் நதியில் அவன் பேப்டிசம் எடுத்தான். அந்த பேப்டிசம் எடுத்தது தான் அவனோட டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் 9th-லேருந்து 10th ரிசல்ட் அங்கேயே வருது, நல்ல டிஸ்டிங்ஷன் மார்க்கு தான். 12th கட் ஆஃப் டாப் 10 மார்க் எடுத்து கமலா நிகேதனி ஸ்கூலில் நல்ல மார்க்கோடு வந்தான், நல்ல கட் ஆஃபோடு வந்தான். அப்போயும் ஆண்டவரோட சித்தம் என்னவோ நான் அதுக்கு போகிறேம்மா, ஒரு ஆர்ட்ஸ் குரூப் போக சொன்னால் கூட நான் ஆண்டவர் சித்தம் என்னவோ அதுதான் போவேன் அப்படிங்கிறதுல அவன் உறுதியாக இருந்தான். நாங்கள் பாஸ்டர்கிட்ட கவுன்சிலிங் எதுனாலும் வந்துடுவோம், சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நாங்கள் பாஸ்டர் தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். மெசேஜ் போடுவோம், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உடனே எங்களுக்காக அந்த கன்சர்னோட அந்த ஆவிக்குரிய தந்தையாக இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக நான் பாஸ்டருக்கு நான் மனமாற நன்றி சொல்கிறேன். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இன்னும் என்ன எங்களுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் வச்சுருக்காரோ, சபைக்காகவும் என்ன ஆண்டவர் சித்தமோ அதை நாங்கள் செஞ்சு முடிப்போம். அந்த கட் ஆஃபோடு வரான். ஃபஸ்ட்டு அவனுக்கு சிஇஜியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான். அப்போ சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் சொல்கிறாங்க, அப்பா செட்டில்டுங்க உங்கள் பையன் கேம்பஸில் கிடச்சிருச்சு, சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு, அவ்வளோதாங்க அவன் வந்து வேலையோடு தான் வருவான். ஆனால் நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டோம், இல்லை 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 உனக்கு இன்ஜினியரிங் சான்ஸே இல்லை, உனக்கு ஆண்டவர் லீட் பண்ணவே இல்லை அப்படின்ட்டாங்க பாஸ்டர். அந்த சீட்டு போயிடுச்சு. அதனாலும் நாங்கள் ஒரு நாளும் அவன் இன்னுமே அவன் அதில் ஸ்டபனாக இருப்பான். ஆண்டவர் சித்தனா நான் இருப்பேன்மா, எதை வேணாலும் இழக்க ரெடியாக இருப்பேன். அந்த வைராக்கியம் என் குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் இந்த சபை ஐக்கியம் தான், இந்த பிரசன்னம் தான், அந்த ஆராதிக்கிறது தான். பாடல்களை போட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க அவங்க ரூம்குள்ளே. நம்ம எந்நேரம் போனீங்கனாலும் 2 மணிக்கு போனாலும் சரி, எந்த டைம் போனாலும் சரி, ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வரிகள் தான் அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள எடுத்து நிறுத்துச்சு. அப்புறம் அடுத்து கவுன்சிலிங்கில் ஒரத்தநாடு வெட்னரி மெடிக்கல் காலேஜில் அது வெட்னரி டாக்டர் கோர்ஸ் கிடச்சி இப்போ ஃபைனல் இயர் போயிட்டான் இந்த வாரம். அதனால் இங்கே ஒரத்தநாடுங்கிறனால எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ சர்வீஸ்க்கு வரதில் தன்னை வந்து ஒப்பு கொடுப்பான். அதனால் கர்த்தர் வந்து மட்டுமாய் செய்திருக்காரு. இதில் நான் ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குது. வர காலங்களில் என் பசங்க வாயிலையே அந்த சாட்சிகளை
பகிர்ந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை கொடுத்த சபைக்கும் அன்பான போதகருக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவருக்குள்ள நான் நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிச்சுக்கிறேன். நாம் செபித்து கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் பாடின பிரகாரமாக நீர்தான் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தகப்பனாக மாத்திரமல்ல, நீர் தகப்பனும் தாயுமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை அல்லது கிடைக்க முடியாது என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லாத அளவிற்கு ஆண்டவரே எல்லாம் உம்மிடத்திலே நிறைவாய் இருக்கிறதப்பா. நன்றி ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் பாக்கியம் உள்ள குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள், எங்கள் சந்ததிகள் பாக்கியம் உள்ளது ஆண்டவரே. இந்த மாலையில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஆண்டவர் படைத்திருக்கிற காணிக்கைகள், கொடுத்தல்களை, சாட்சிகளை, ஆண்டவரே ஆராதனைகளை நீர் அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய வார்த்தையினாலே சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், எங்களை பலப்படுத்தும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2024 அகாடமிக் இயர் இன்னைக்கு தொடங்கிருச்சு. அதனால் நம்ம ஊரில் தொடங்கிருச்சு. ஸோ ஸ்கூல்ஸ் போகிற எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு பாடம் எடுக்கணுமே ஆசிரியர்கள், அது பெரிய பெரிய பொறுப்பு. அதனால் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கும் கிருபை செய்வாராக, ஆசிரியர்களுக்கும் கிருபை தருவாராக, வெற்றியாளர்களாய் நிறுத்துவாராக. ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம், வாசிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்கிறேன். ஐசாயா சாப்டர் 59 verse 21. உன்மேல் இருக்கும் என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்காக நான் சில நாட்களாய் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவி, உன்மேல் இருக்கிற என் ஆவி. இரண்டாவது வார்த்தை, உன் வாயில் நான் அருளிய வார்த்தைகள். இந்த 2 விஷயங்களும் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுடைய ஆவி முக்கியம், அவன் வாயில் இருக்கிற வார்த்தை முக்கியம்.
உன்மேல் இருக்கிற என் ஆவி என்று சொல்றார். அப்ப அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆனால் பொதுவாக ஆவி என்கிற வார்த்தை இருதயத்தை குறிக்கிறதா இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் மிகவும் முக்கியம். ஒரு மனிதனுடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியம். இருதயமும் வார்த்தையும் சரியா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் சரியா இருக்கும். அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ நம்முடைய மனதை நாம் புதிதாக்கினால் நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்ற முடியும். அதுபோல நம்முடைய வாயின் வார்த்தைகள் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதனால இருதயம் முக்கியம், வார்த்தை முக்கியம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்ற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும் அப்படின்றது தேவ சித்தம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிற வசனத்தில் உன் வாயை விட்டும் உன் சந்ததியின் வாயை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயை விட்டும் அது நீங்குவதில்லை. அப்போ இங்கே குறைஞ்சபட்சம் 3 தலைமுறைகள், அதாவது ஒருத்தவங்க வாழும்போது அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு, அவங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு, அவங்க வாழ்நாட்களிலேயே பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் கண்களால் பார்ப்பது தேவ சித்தமாக இருக்கிறது. 3 சந்ததியோட முடிஞ்சு போகும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்லலை. 3 சந்ததியாவது குறைஞ்சபட்சம் ஆசீர்வதிக்கப்படுறத நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நான் அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருவார். அல்லேலூயா. ஓகே. ஸோ எப்படி இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய சந்ததிகளிலே நாம் பார்ப்பது என்பதை குறித்து இந்த மாலையிலே பார்க்க போகிறோம். We're going to see how we can experience the blessing of God in our generations. Even as we stay alive for the next 3 generations, we can experience the blessings of God. முதலாவது காரியம், have a vision for the child. நம்முடைய பிள்ளைகளை குறித்து அல்லது உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்வது அவசியம். Have a vision for the child. நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் விசுவாசிக்கிறவர்களின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறவர் ஆபிரகாம். ஆபிரகாமை நம்ம ஆவிக்குரிய விதத்திலேயும் அவரை நாம் ஒரு முன் உதாரணமாய் பார்க்கிறோம். விசுவாசத்தின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டில் நாம் இருந்தாலும், நாம் யூதர்களாய் இல்லாமல் இருந்தாலும் கூட ஆபிரகாம் நமக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல கர்த்தர் ஆபிரகாமை சரீர பிரகாரமாக எப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சாரோ அப்படியெல்லாம் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதும் நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் ஒரு தரிசனத்தை தன் சந்ததியை குறித்து பெற்றிருந்தார். இப்போ இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைங்களை பற்றி ஒரு விஷன் இருக்கணும். இப்போ ரொம்ப முக்கியமானது பார்வை. பாருங்க, உடலில் மற்ற காரியங்கள், பலகீனங்கள் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். ஆனால் பார்வை ரொம்ப 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 முக்கியம். பார்வை இருக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய கண்களிலே மூலமாக அவனுடைய சரீர விதமாக ஒளி பெறுகிறான். பாதை தெரிகிறது.
பார்வை இல்லை என்றால் ஒளி இல்லை, பார்வை இல்லை. நோ விஷன், நோ லைட் அண்ட் நோ டைரக்ஷன். விஷன் இல்லைன்னா டைரக்ஷன் நம்ம பார்த்து போக முடியாது. கால் எங்கேயோ நடக்கும், நம்ம எப்படி இயங்குவோன்றதே கொஞ்சம் வித்தியாசமாய் இருக்கும். அதனால்தான் நீதிமொழிகளில் பார்க்குறோம், 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தமிழில் தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு, இங்கிலீஷில் விஷன்னு தான் போட்டிருக்கு. அப்போ தரிசனம் இல்லை என்றால், where there is no vision, the people perish. Proverbs 29:18. It's so important that we have a vision for our children. நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் தரிசனம் உடையவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். இது எவ்வளோ அவசியம்னா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகளை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். இது எவ்வளவு முக்கியம் என்றால், ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை தந்துவிட்டார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். It's so important that even before God gave Abraham his children, he gave him a vision concerning his generation. Genesis 13 verse 16. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். அதாவது பிள்ளைகள் இல்லாமல் இருந்த நிலையிலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அவனுடைய மனைவிக்கும் சொல்றாரு, பூமியின் மண்ணை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஒன்று கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மணல் மாதிரி, பூமியில் எவ்வளோ மணல் இருக்கோ அந்த மாதிரி உனக்கு பெருக்கத்தை உன் சந்ததியில் நான் தருவேன். அதில் ஒரு சவால் வேற வைக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை வேற கொடுக்குறாரு. இந்த பூமியில் யாராவது மண்ணை எண்ணிட்டான்னா உன் பிள்ளைங்களையும் எண்ணிடுவான்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி பாருங்க, இதுதான் தரிசனம். தரிசனம் மூளைக்கு எட்டாது. ஏன்னா தரிசனத்தை தேவன் தான் நிறைவேற்ற வல்லவர். தேவன் நிறைவேற்றக்கூடிய காரியத்துக்கு பேர் தான் தரிசனமாக இருக்கு. பிள்ளை பிறக்கிறதற்கு முன்பாக 21ஆம் அதிகாரத்தில் தானே பிள்ளை பிறக்கு. ஆனால் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Genesis 15 verse 5. Another vision God gives Abraham concerning his generation even before Abraham would have a child. இதை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கூடாரத்துக்குள்ளார இருக்கிறார். ஆப்வியஸ்லி இதை நம்ம வாசிக்கும் போதே நமக்கு தெரியுது, நைட் நேரத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் அப்போ இரவு நேரங்களிலும் நம்மோடு அதிகமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார். படுக்க போயிட்டார்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஆண்டவர், ஏந்திரிப்பா, ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காத, படுத்துட்டு வெளியே வா, கூடாரத்தை விட்டு. உள்ளாரே இருந்தால் தான் அது மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். வெளியே அங்கே மேலே கூடாரத்து மேலே இருக்கிற பல்லியை பார்த்துட்ருக்காத, என்ன ஒட்டடையை பார்த்துட்ருக்காத, கவலைப்பட்டுருக்காத, வா என் கூடாரத்தை பாரு, அதில் பல்லியெல்லாம் இருக்காது, அதில் ஒட்டடை இருக்காது, அதில் ஓட்டை இருக்காது, அதில் நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் எவனாகுது என்ன கூடுமானால்னு சொன்னார். உலகத்தில் எவனாவது என்ன கூடுமானால் மண்ணை
உன் சந்ததி என்ன. இப்போ வந்து ஆபிரகாமுக்கு இன்னும் விசுவாசத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறாரு. என்ன, நீ என்ன கூடுமானால், உன்னாலே கூடுமானால். ஹல்லேலூயா. உன்னால முடியும்னா, இந்த நட்சத்திரங்களெல்லாம் என்ன முடியும்னா எண்ணிப்பார். இது மாதிரி உன் சந்ததி இருக்கும். ஹல்லேலூயா. அவனுக்குள்ளார ஒரு தரிசனத்தை உண்டாக்குறாரு. மண்ணை காமிச்சு எண்ணிக்கையை சொல்றாரு. அதனால மண்ணு மாதிரி இருக்கும்னு நினைச்சிடாத. மண்ணுனா என்ன, சாயில், நல்ல நிலம், செழிப்பான நிலம். அது மாத்திரம் அல்ல, காலுக்கு கீழே இருக்கிற நிலம் மாத்திரம் இல்லை, தலைக்கு மேலே வானத்தில் மின்னுகிற ஒரு சந்ததியாக, ஒளி வீசும் சந்ததியாக, பிரகாசிக்கும் சந்ததியாக. ஹல்லேலூயா. Generation will sparkle. People will have to look up to see. வானத்தை தலையை அண்ணாந்து பார்த்து பார்க்கணும். அந்த மாதிரி உன் சந்ததியை நான் மேலே வைப்பேன்னு சொல்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இதனால்தான் தரிசனம் முக்கியமாக இருக்கு. இந்த 2 காரியங்களையும் கர்த்தர் தரிசனமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். பிள்ளைகள் பிறக்கிறதற்கு முன்பாகவே, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்பாக. ஆகையினால் இந்த தரிசனம் நம்முடைய, உங்கள் பிள்ளைங்களை பற்றி தரிசனம் இருக்கணும். தரிசனம்னா நம்மளே உண்டாக்கிக்கிற ஐடியா கிடையாது. நம்மளே வந்து மற்றவங்களை பார்த்து, மற்றவங்க பிள்ளைங்களை பார்த்து, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பி பிள்ளைங்கள்லாம் இப்படி படிக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி என் பிள்ளை ஆகணும். இல்லை அவன் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி அவனையும் நான் உருவாக்கணும். கமான், திஸ் இஸ் ஸோ லோ கிளாஸ். இது வந்து ரொம்ப ஒரு கீழான தட்டு, ஒரு கீழான தட்டு. இப்படி இருக்கு. இது தரிசனம் அல்ல. தரிசனம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆபிரகாம் இதை உருவாக்கவில்லை. மனிதன் உருவாக்குவதன் பேர் லட்சியம், தேவன் தருவதன் பேர் தரிசனம். திரும்ப சொல்றேன், மனிதன் லட்சியத்தை உண்டாக்குகிறான், தேவனோ தரிசனத்தை கொடுக்கிறார். தரிசனத்தை தருவது தேவன். இந்த தரிசனம் ஆபிரகாமுக்கு கிடைத்தது என்றால் ஆபிரகாம் செய்த ஒரு காரியம் உண்டு. ஆபிரகாம் தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். Abraham walked with God. Ambition is man-made, vision is God-given. And to receive a vision, you walk with God. தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனோடு நடக்கிறவர்கள் என்றால் என்ன? அடிப்படையாக சொல்லும்போது தேவனோடு உறவிலே இருக்கிறவர்கள், people who are in relationship with God. இருவர் ஒருமனப்பட்டால் ஒருமித்து நடந்து போவார்களோ, ஆமோஸ் 3:3 அதை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரோட ஒரு ஐக்கியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பொதுவாக அந்த தரிசனம் என்று சொல்லும் பொழுது இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் ஒரு ஜெப வீரனாக இருந்தான். பொதுவாக தரிசனங்கள் எப்போ கொடுக்கப்படுதுன்னா, ஆராதனை நேரத்தில் தரிசனம் கொடுக்கப்படுது, ஜெபிக்கிற நேரத்தில் தரிசனம் கொடுக்கப்படுது. சில நேரத்தில் தூங்குறப்ப கூட சிலருக்கு சொப்பனங்கள் வழியாக கர்த்தர் பேசுவார். ஆனாலும் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் இன்னும் தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக இருப்பதனால அந்த தரிசனம் கிடைக்குது. ஆபிரகாம் வந்து கர்த்தரை பலிபீடம் கட்டி ஆராதிக்கிறவராய் இருந்தார் இல்லையா? ஆபிரகாம் ஒரு நல்ல ஜெப வீரனாகவும் இருந்தார். Abraham was both a worshipper and a man of prayer. ஆகையினா இந்த ஆராதனை ஜெபம்
இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நாம் தேவனோட நேரம் செலவு பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என் பிள்ளைகளை குறித்து என்னோட பேசும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு, அது தனியாக வச்சுருவோம். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளை குறித்து நீர் என்னோட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது, இன்னும் முக்கியமாக நாம் அதிகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, தேவன் நம்முடைய பிள்ளைகளை குறித்த வார்த்தைகளை நமக்கு தருவார், தரிசனங்களை தருவார். தரிசனம் 2 விதமாக வரும். ஒன்று ஜெப நேரத்தில் ஒரு 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 காட்சியாக நமக்கு உண்டாகலாம், அது தரிசனம். பரிசுத்த ஆவியானவரின் மொழிகளில் தரிசனம் ஒரு மொழி. Vision is a language of the Holy Spirit. It can come to you when you are praying or worshiping. You see a picture. You see a picture. ஆண்டவர் தரிசனத்தை நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் நம்ம கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கிறப்ப, நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறப்ப, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ஆராதனை செய்கிற நேரத்தில் பிள்ளைகளை குறித்ததாக சில காரியங்களை ஸ்பெசிஃபிக்காக காட்டுவார், குறிப்பாக காட்டுவார். இப்படி தான் இந்த பிள்ளை இருப்பான், இந்த மகள் இப்படி இருப்பாள், இந்த மகனை குறித்து இந்த திட்டத்தை வச்சிருக்கிறேன், இந்த மகளை குறித்து இந்த திட்டத்தை வச்சிருக்கிறேன். பாருங்க, ஈசாக்கு மனைவி ரெபேக்கா கூட ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறம் 2 பேரும் ஜெபம் பண்ணி கர்ப்பம் தரிக்கிறாள். 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று கர்ப்பத்திலே மோதி கொள்ளுகிறது. அந்த நேரத்தில் அவள் தேவனை விசாரிக்கும்படியாக போறா இல்லையா? நமக்கு அந்த சம்பவம் தெரியும். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் அப்போ விசாரிக்கும் பொழுது 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது. Genesis 25:22, இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அப்போ ஆண்டவர் சொல்லார் 23ஆம் வசனத்தில், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். பிறக்கிறதுக்கு முன்னாடி அகைன் தேவனுடைய தரிசனம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் பேசினார், பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஈசாக்குக்கு பேசினார்னா, நம்ம பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உண்மையாலுமே கேட்டு ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசினார்னா பிறந்த பிறகு பேசாமல் இருப்பாரா சொல்லுங்க? டெஃபினட்டாக நம்ம கேட்டால் ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை குறித்து பேசுவார். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்துக்கு ஒரு வேளையை ஒதுக்கி, அந்த ஒரு வேளை உபவாசத்திலே நாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். தேசத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, எல்லாத்துக்காக ஜெபிக்கலாம். அதோடு சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்காகவும், நம்ம குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கும்போது தேவன் தரிசனத்தை தருகிறவராக இருக்கிறார். ஸோ இந்த தரிசனத்தை நாம் ஒரு ஜெபிக்கிற நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். A vision comes through a word. ஒரு வசனத்தை குறித்து கொடுத்து இந்த மகனுடைய வாழ்க்கையில், இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை தந்து சில நேரத்தில் என்ன சொல்லுவார்? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலும் சேர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை கொடுத்து ஒரு தரிசனத்தை அதன் மூலமாக பேசுவார் நம்ம கூட. அது நமக்கு கிடைக்கும் போது நமக்கு தெரியும், அந்த வார்த்தையை குறித்து நமக்கு புரியும், நம்ம கூட தான் ஆண்டவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஆகையினாலே முதலாவது நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை
சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை டீனேஜில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வளர்ந்துருக்கலாம். ப்ளீஸ் ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் செபி. முக்கியமாக பிள்ளைகள் இன்னும் பள்ளி பருவத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா முக்கியமாக அவசியமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தரிசனத்துக்காக நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்களே அவங்க வாழ்க்கையை குறித்ததாக விஷயங்களை அறிந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்குள் வருகிறார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து அந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வது நல்லது. வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. உங்களுக்கு வீட்டு பாடம் மாதிரி நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து கொடுக்கிறார் நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். யாக்கோபை பார்க்குறோம். ஸோ ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான். சேவிப்பான்னா சேவை செய்வான். ரெபேக்காள்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். இந்த ஆட்கள் பாருங்க, நல்ல குடும்பம், ஆனால் கொஞ்சம் ஞானம் இல்லாத குடும்பம். ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் பிறக்கிற பிள்ளை இளைய பிறக்கிற பிள்ளைக்கு சேவை செய்வான். 2 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க, ட்வின்ஸ் தான். ஸோ முதல்ல ஒரு பிள்ளை பிறக்கிறான், ஆம்பளை பிள்ளை. அவன் குதிகாலை பிடிச்சிட்டு அடுத்தது இன்னொரு பையன் பிறக்கிறான். முதல் பையனுக்கு அவன் சிவப்பாக இருந்தானா பார்க்கறதுக்கு, அதனால் சிவப்புனே பேர் வச்சிடுறாங்க. ஏதோம் சிவப்புன்னு அர்த்தம். ஆதாம் ஏதோம் எல்லாம் ஒன்று தான். ஆதாம்னா செம்மண், ஏதோம்னா சிவப்பு. ஏசாவுக்கு இன்னொரு பேர் ஏதோம். 2வது பையன் பிறக்கிறான். அவன் முதல் பையனுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு பிறக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். சரி, முதல் பையனுக்கு சிகப்பாக இருக்கிறான்னு நல்ல சிகப்புனே பேர். அந்த காலத்தில் சிகப்பு ரொம்ப பெரிய பேரா என்னன்னு தெரில. அப்படி நல்ல பேர் வச்சுட்டாங்கன்னு வச்சுப்போமே. சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் என்ன வைக்கணும்? அந்த பையனுக்கு ஈக்குவலாவது பேர் வைக்கணும்ல. சின்ன பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? யாக்கோபுன்னு பேர் வைக்கிறாங்க. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தன், காலை பிடிக்கிறவன், ஏமாத்துற. கொஞ்சம் கூட ஏதாவது மூளை இருக்கா? சில நேரத்தில் இல்லை ஜோம் பண்ணுறாங்க, இல்லை ரைட்டு. இவரும் ஜோம் பண்ணார், அந்த அம்மாவும் ஜோம் பண்ணிச்சு, எல்லாம் ரைட்டு தான். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இவங்க பார்க்குறாங்க, தரிசனத்தை கொடுத்துட்டாரு. இப்போ குழந்தை பிறக்கும்போது முதல் பையன் காலை பிடிச்சிட்டு சின்ன பையன் வர்றான்ன உடனே என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஒருவேளை இவன் பெரிய ஆள் ஆகணுன்னா ஏமாற்றி தான் வரணும் போல் இருக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்க ஏதோ பேர் வைக்கிறாங்க. ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணவே தேவையில்லைங்க. ஆண்டவருக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. அவர் சொல்கிற மாதிரி அவர் வார்த்தையை நம்ம விசுவாசித்தா போதும், அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் போதும். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். they try to manipulate. எத்தனை பேர் வைக்கிறாங்க? இப்போ தரிசனத்தை நம்ம பெற்றால் மாத்திரம் போதாது, நம்ம அந்த தரிசனத்தை விசுவாசிக்கணும். சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தால் கூட நம்ம பேசுகிற வார்த்தைகள், நாம் தேவன் பேசின வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. அவங்க என்ன பேசியிருக்கணும்? சரி, மூத்தவன் நல்லா சிவப்பாக இருக்கானா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருப்பா அப்படின்னு. சரி, இளைய மகனும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அதனால் கர்த்தர் உயர்த்துவார். அப்படி பேசணும். ஸ்பீக் த விஷன். தரிசனத்தை நாம் விசுவாசித்து பேச வேண்டும். ஆகையினால் ரொம்ப 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 முக்கியம் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வது. இன்றைக்கி ஒரு கேள்வியை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், உங்களுடைய பிள்ளைகளை குறித்த
அல்லது இனிமேல் நீங்கள் பிள்ளை பெற்றுக்க போகிறவர்களாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டா? Do you have a vision concerning your children? கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தரிசனத்தை நீங்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது நிச்சயமாய் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வேதாகமத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் சத்தியம் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனத்தை அவர் கொடுப்பது சத்தியமானதாக இருக்கிறது. நம்ம யாரையும் காப்பி அடிக்கவே தேவையில்லை. நம்ம பிள்ளைங்க மற்றவங்கள காப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. காப்பி அடிக்கிறதுனா பரிச்சை காப்பியை பற்றி பேசலை, உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? We need not copy anyone. There's no stress to copy anybody. இன்னொரு பிள்ளை மாதிரி நம்ம பிள்ளை இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இருக்கவும் கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஆதாம்லேருந்து பிறந்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எத்தனை பிள்ளைங்க பிறந்துச்சின்னு தெரில. இந்தியாவில் நிறைய பிறந்துருச்சு. ஆனால் என்னன்னா ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளையினுடைய இன்னொரு மனுஷனுடைய டிஎன்ஏவை ஜெராக்ஸ் காப்பி போட்டு ஆண்டவர் பூமிக்கு அனுப்பலை. நல்லா கவனிங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஐடி, ஒரு தனி மரபணு டிஎன்ஏ கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய டிஎன்ஏவும் வித்தியாசம்னா ஒவ்வொருத்தவங்களை குறித்தும் தேவன் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு விசேஷித்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு என்னன்னா, நாம் செபித்து தேவனுடைய சிந்தை என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக பெற்றோர்கள் இதில் தான் குறைபாடாக இருக்கிறாங்க. அவங்க ஜெபித்து தேவனை தேடுறதில்ல, சும்மா ஜென்ரலாக ஜெபிக்கிறது. ஆண்டவரே பிள்ளைய ஆசீர்வாதியும், எப்படியாவது இது கிடைக்கணும், அந்த கோர்ஸ் கிடைக்கணும், அந்த இடத்துக்கு போகணும், அந்த வேலை கிடைக்கணும், அந்த அவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த நாட்டுக்கு போகணும், இல்லை இங்கே இருக்கணும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப பொது ஜெபம். தனியார் நிறுவனம், இதெல்லாம் பொது ஜெபம். நம்ம நினைக்கிறத நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டிய விதம், அவர் என்ன நினைக்கிறாரோ, உம்முடைய தரிசனத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது நம்முடைய அனுதின ஜெபமாய் மாறணும். இதை நம்ம சீரியஸாக எடுத்து இதற்காக உபவாசித்து வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம உபவாசம் பண்ணி, ஒரு வேளை உபவாசம் பண்ணி நாம் காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது, இந்த காரியத்திற்காக நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் தேவன் தரிசனங்களை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னென்ன தரிசனத்தை யார் யாரை குறித்து சொன்னாரோ அந்த தரிசனங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறினது. ஆபிரகாம் சொன்ன மாதிரி அவருக்கு ஆண்டவர் சந்ததியை கொடுத்தார். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்களும் நானும் கூட இருக்கிறோம். ஈசாக்குக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க என்னதான் அப்படி தரிசனத்தையும் பெற்றுக்கிட்டு மூளை இல்லாமல் பேர வச்சாலும் கூட, ஆனால் கர்த்தர் சொன்னது தான் நிறைவேறிச்சு. நிறைவேறிச்சா இல்லையா? ஏசா யாக்கோபை சேவிக்கும்படியாக கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் இவங்க தெளிவாக இருந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பிரிவினை இருக்காது. யாக்கோபும் ஏசாவும் சமாதானமாகவே இருந்திருப்பார்கள்.
யாக்கோபின் வழியாக ஏசாவுக்கும் ஆசீர்வாதம் கடந்து போகிற வாய்ப்பு உண்டாயிருந்திருக்கும். 20 வருஷம் ஒன்றுமே இல்லாத காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. தரிசனம் முக்கியம். ஆயினாலே கர்த்தர் தாமே இந்த தரிசனங்களை நமக்கு தருவாராக. இதுதான் முக்கியமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரின் உள்ளத்தில் வைத்தது. ஸோ அதனால் வர்ற நாட்களில் ஒவ்வொரு பெற்றோரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் இதை பகிர்ந்து கொள்ள முடியும். நாங்கள் தேவனை தேடும் பொழுது எங்களுடைய சொந்த எண்ணங்கள் விருப்பங்கள் அப்படி அல்லாதபடி ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது கர்த்தர் குறிப்பாக எங்களோடு இடைப்பட்ட நேரங்களை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். அதை தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் காண்பித்தார். ஜெப வேளையில் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்கணும். நமக்கு தரிசனம் மூலமாக ஆண்டவர் காமிக்கிறாருன்னா அடுத்து நம்ம கேட்கணும், ஆண்டவரே வார்த்தையை கொண்டு எனக்கு உறுதிப்படுத்தும். வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்தினார். இன்னும் பல விதங்களிலே ஆண்டவர் நமக்கு சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் கட்டளையிட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உறுதிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோம் என்றால் தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதனும் அவன் சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியாது. தரிசனம் ஒரு மனிதனை அசாதாரணமாய் மாற்றும். விஷன் changes a man into a supernatural person. சரி, இதுதான் முக்கியமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். அடுத்த குறிப்புகள் எல்லாம் நடைமுறையான சில குறிப்புகளை நான் வேகமாய் சொல்லிட்டு போகிறேன். இது பார்ட் பி. இப்போ பார்ட் ஏ முடிச்சிட்டோம். பார்ட் பியில் ஒரு சில குறிப்புகள். பார்ட் ஏல ஒரே குறிப்பு தான், தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். பார்ட் பியில் ஒரு சில குறிப்புகள். நீதிமொழிகள் 22:6. இப்போ தரிசனத்தை நம்ம வாங்கின பிறகு அடுத்தது பிள்ளைகளை நம்ம நடத்தணும். தரிசனத்தை வாங்கிறது ஒன்று தேவனிடத்திலிருந்து, அடுத்தது அது பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு செல்வது அடுத்த பகுதி. Proverbs 22:6. Part A is to receive a vision from God. Part B, what we're going to see is how to take the vision into the lives of children. Practicalities, practical application, நடைமுறையில் எப்படி நம்ம இதை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பார்ட் பி. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இப்படி சொல்லலாம். தரிசனத்தை பெற்றுக்கொண்டாய். இப்பொழுது பெற்றோராய் இருக்கிற நாம் தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தரிசனத்தின் வழியிலே நாம் பிள்ளைகளை நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம நடத்தக்கூடிய சில நேரத்தில் நினைக்கலாம், அந்த ஏஜை கடந்துட்டாங்க. நம்ம பிள்ளைங்க எவ்வளோ வயசானாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆவிக்குரிய ரீதியில் உயரமாக போகிறோமோ, எவ்வளோ நம்ம பிள்ளைங்க வயசாயிட்டு இருந்தாலும் நம்ம உயரமாக இருந்தோன்னா ஆவிக்குரிய ரீதியில் அவர்களை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் நாம் அவர்களை வழி நடத்தக்கூடிய திறன் நமக்கு இருக்கும். நான் நிறைய நேரத்தில் சில பெற்றோர்கள் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, தரிசனத்தை கூட கொடுத்துருப்பாரு. ஆனால் பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தினால் தொடப்பட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வளர்ந்துட்டே போவாங்க. இந்த பெற்றோர்கள் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் அடுத்த லெவலுக்கு போகாமல் அப்படியே நின்றுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஒருவேளை பிள்ளைகளை நடத்தக்கூடிய திறனை இவர்கள் இழந்து போகிறார்கள். ஏன்னா இவங்க நல்ல ஆவிக்குரிய நிலை வளர்ந்துட்டே போனாங்கன்னா பெற்றோர்கள் எவ்வளோ வயசானாலும்
பிள்ளைகளிடத்தில் அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள், தேவன் வெளிப்படுத்துகிற சில காரியங்கள் அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ that's where it's important to personally develop ourselves spiritually and never stop growing. நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பதும், ஒரு நாளும் அதை நிறுத்தாதிருப்பதும் நமக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பெற்றோர்கள் பையனுக்கு படிக்கணும், அடுத்தது காலேஜ், அடுத்தது கல்யாணம் பண்ணணும், இது வரைக்கும் ஜெபம், அடுத்தது குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், இது வரைக்கும் ஜெபம் இருக்கும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்தது கொஞ்சம் அப்படியே நின்றுவாங்க. ஏன் நின்றுறாங்கன்னா, அவங்கள சவால் படுத்தக்கூடிய காரியங்கள் அதற்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு யார் மேலே வந்துடுது? அவங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க பார்க்கணும், அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, சாகிற வரைக்கும் ஆவிக்குரிய சவால்களை எடுக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை குறித்து ஜெபிக்கலாம். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளார கொண்டு வர ஜெபிக்கலாம். ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக ஓட நம்ம ஜெபிக்கலாம். நம்மளை ஆவிக்குரிய ஒரு சவாலில் நம்ம வைத்து கொள்வோம் என்றால், தேவனை தேடுகிற இருதயம், பசி, தாகம் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம பிள்ளைகள் மேலே சில வார்த்தைகளை பேசும்போது அந்த தரிசனத்துக்கு நேராய் நடத்த அது உதவியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சில நேரத்தில் இப்படி ஆயிடுது. அதாவது பெற்றோரிடத்துலேருந்து பிள்ளைங்க சில விதமான வார்த்தைகளை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இல்லாத வார்த்தைகளும் பேச்சுக்களும் பெற்றோர்கள் வாயிலிருந்து வரும்போது, ஒரு காலத்தில் அப்படி இருந்த அந்த அம்மாவை இப்போ பேசுகிறாங்க, அந்த அப்பாவை அப்படி பேசுகிறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி உண்டாகிவிடும். நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? உலகி சிலருக்கு விளங்கலாம், சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். சரி, திரும்ப சொல்கிறேன். எவ்ரி ஒன் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அம்மா, இல்லை அப்பா நல்லா ஜெபம் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். இப்போ காலங்கள் கடந்து விட்டது. இப்போ பிள்ளைங்க வளர்ந்து அவங்க கல்யாணம் ஆகிருக்கோ, இல்லை ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்துட்டாங்க. 30 வயசோ 40 வயசோ 50 வயசோ வந்துட்டாங்க. இப்போ பெற்றோர்களுக்கு 60 வயசோ 70 வயசோ, இப்போ இல்லை 80 வயசு கூட இருக்கலாம். இப்போ அந்த பெற்றோர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகளாக இல்லாத பட்சத்தில், அப்போ பிள்ளைகளை அவைகள் நடத்தக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கவே முடியாது. அவர்கள் இல்லை, அந்த ஸ்தானத்தை அவர்கள் குறைத்து கொண்டார்கள். அந்த ஸ்தானத்தை நம்ம யாரும் இழக்கவே கூடாது. அப்படின்னா வளர்ச்சியை நிறுத்தவே கூடாது. நீங்கள் வளர்ச்சியை நிறுத்தாத வரைக்கும் ஆவிக்குரிய ரீதியில் என்றைக்குமே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தக்கூடிய, தரிசன பாதையில் நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை, அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருப்பார். விளங்குதா உங்களுக்கு? மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பேசினப்ப, வார்த்தைகளை பேசினப்ப அவருக்கு 120 வயசு. 120 வயசு. அந்த வயசுலையும் ஆவிக்குரிய பசி தீரலை. அவர் ஒரு உச்சக்கட்ட உயர்ந்த நிலையில் தான் நின்று கொண்டிருந்தார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆனால் சிறு பிள்ளைகளை நாம் நிச்சயமாக அவர்கள் நடக்க வேண்டிய தரிசன பாதையிலே நாம் நடத்த வேண்டும். எப்படி நடத்துறது? முதலாவது, how to train up a child in the way of the vision. Speak the vision over the child. அந்த தரிசனத்தை பிள்ளைகள் மேல் பேச வேண்டும். தரிசனத்தை பிள்ளைகள் மேல் பேச வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51, 52. Genesis 41 verses 51 and 52.
ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்கிறேன். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோசேப்பு தன் பிள்ளைகளை குறித்த தரிசனத்தை பெற்றது மாத்திரமல்ல, யோசேப்புக்குள்ளார அவரும் தரிசனக்காரன் தான்ல, சொப்பனக்காரன். தேவனிடத்திலிருந்து விஷயங்களை டவுன்லோட் பண்ணுகிறவன். அதை டவுன்லோட் பண்ணது மாத்திரம் இல்லை, அதை பிள்ளைகளுக்கும் கடத்துறான் பாருங்க. அதுதான் முக்கியம். முதல் மகனுக்கு மனாசேன்னு பேர் வைக்கிறான். மனாசேனா என்ன அர்த்தம்னா, என் கடந்த கால கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. இளைய மகனுக்கு பேர் வைக்கிறான் எப்ராயிம். அப்படின்னா கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார், பயனுள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ முதல் மகன் என் கஷ்டத்தை எல்லாம் மறக்க பண்ணினார் என்று பேர் வைக்கிறான். இரண்டாவது மகனுக்கு அவனை பலுகி பெருக பண்ணினார் என்று பேர் வைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் யாக்கோபு அவங்க அப்பா சாகிற நிலையில் இந்த ரெண்டு பசங்களை ஆசீர்வதிக்க கொண்டு வரும்போது வலது கை பக்கத்தில் மூத்த பையனையும் இடது கை பக்கத்தில் இளைய பையனையும் வைக்கிறார் யோசேப்பு. அவங்க அப்பா கையை எப்படி வச்சிட்டார். என்ன அப்பா அப்படி வைக்கிறீங்க, ஏன்னா நான் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, கர்த்தர் இந்த இளைய மகனை அவர் ஆசீர்வதிப்பார், அவனை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தைகளை யாக்கோபு பேசுகிறத பார்க்குறோம். அதே மாதிரி எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து தான் அநேக மக்களை கர்த்தர் எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசேக்கு அப்புறம் யோசுவா எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். எப்ராயிம் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் அநேகரை எழுப்புகிறார். சாமுவேலை எழுப்புகிறார். இன்னும் அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ நம்ம தரிசனத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, பிள்ளைகள் மேலே நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன். ஒரு பிள்ளை ஒரு பலவீனமான பிள்ளையாய் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு அந்த பிள்ளையை குறித்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேனே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. இப்போ கணவனும் மனைவி உட்கார்ந்து பேசும் பொழுது, ஒருவேளை அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில்னா, இதை பற்றி தான் பேசணும். என்னன்னா, இப்படி இந்த பிள்ளை பலவீனமாக இருக்கிறானே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது என்ன பேசணும்? கர்த்தர் இந்த மாதிரி வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ என்ன செய்ய போகிறாரு? ஆகாயத்து பறவையை கவனிக்கிற பரம தகப்பன் இந்த பிள்ளையை கவனிக்க போகிறார். அல்லேலூயா. ஆகையினால் இந்த பிள்ளை சிறகு ஒடிந்த நிலையில் இருக்க போகிறது கிடையாது. சிறகு அடித்து பறக்கும்படியாய் தேவன் கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஈஸியாக போயிடுது பாருங்க. கர்த்தர் வார்த்தையை கொடுக்கும்போது நம்ம யூகத்திலையும் கற்பனையிலையும் லக்கை எதிர்பார்த்தும் உலகத்தை போல நம்ம அலைகிற வாழ்க்கை அல்ல, ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசியிருக்கிறார்னா ஆண்டவர் அப்படி பார்க்குறாரு. ஆண்டவருடைய திட்டம் இப்படி இருக்குது. இதை நிறைவேற்றுவதற்கு முழு பரலோகமும் வேலை செய்கிறது.
பரலோகம் பேக்கப் கொடுக்கிற அந்த சப்போர்ட்டில் இந்த பிள்ளை இருக்கிறதுனால இந்த காரியம் கட்டாயம் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால அந்த பிள்ளைகிட்ட நம்ம பேசும் பொழுதும் இதை குறித்து தான் நம்ம பேசணும். ஆண்டவர் பாரு, உனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, நிச்சயமாய் நீ எழும்பி பறக்க போகிறாய். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உன்னை விசேஷ கிருபையை கொடுத்து அவர் பார்த்து கொள்ள போகிறார். நான் இருக்கிறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறது எல்லாத்த விட கூட அது கூட கொஞ்ச நாள் தான். இப்படி கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், அவர் உன்னை குறித்து பேசியிருக்கிறாரு, அவர் செய்ய போகிறாருன்னு சொன்னால் இதை விட ஒரு பூஸ்ட்டு ஒரு பிள்ளைக்கு வேறு எதுவுமே இருக்கவே முடியாதுங்க. இதை நீங்கள் பேசும் பொழுதே ஒரு மாற்றம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும், சரீரத்தில் உண்டாகும், மைண்டில் உண்டாகும். அந்த திறன் ஆவிக்குறி, அதாவது அசாதாரணமான ஒரு திறனை உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் கட்டவிழ்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தட் இஸ் நம்பர் 1. இது முதலாவது குறிப்பு, எப்படி நம்ம பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணணும்னு. அப்போ அவங்க மேலே தரிசனத்தை பேச வேண்டும். அப்படின்னா விசுவாசம், அந்த விசுவாசத்தோடு பேசணும். ஒரு ஆமை சொல்லுங்க. சிறகு உடஞ்சி உட்காண்டிருக்கிற நேரத்தில் என்ன பேசணும்? உடஞ்சி போச்சா, நானும் சேர்ந்து அழுகுறேன், அம்மாவும் சேர்ந்து அழுகுறேன், 2 பேரும் அழுகலாம். நோ, சிறகு அடித்து எழும்புவ, கர்த்தர் சொன்னது நடக்கும். சில நேரத்தில் பிள்ளைங்க அதெல்லாம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்போ அந்த நேரத்தில் தான் சொல்லணும், இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதனால் நடக்கும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால் நீ எழும்புவ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கட்டாயமாக இதில் அம்மாமார்களின் பங்கு நிறையா இருக்குது. அப்பா அம்மார்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணி தரிசனத்தை வாங்கணும். ஏன்னா அப்பா அம்மார்கள் நைஸாக தப்பிச்சிக்கலான்னு பார்ப்பாங்க. நோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாருக்கும் தரிசனம் ஆண்டவர் கொடுத்தார்ல, தரிசனத்தை வாங்கணும். அதை கம்யூனிகேட் பண்ணுறதுல அப்பா அம்மாருக்கு பங்கு இருந்தாலும் அம்மா அம்மார் அதை நல்லா உட்காந்து செய்யணும். 2 பேரும் டீம் ஒர்க். இல்லை நான் சிங்கிள் பேரண்ட், அப்பா மட்டும்தான் இருக்கிறேன், அம்மா மட்டும்தான் இருக்கிறேன், கவலையப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் நாயகராக இருக்கிறார், ஆண்டவர் உங்கள் துணையாக இருக்கிறார். நீங்கள் எந்த விதத்திலும் குறைவானவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஒரு செய்தியில் பார்த்தோம், ஆவிக்குரிய விதத்தில் யார் ஒரு குடும்பத்தில் உச்சத்தில் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஒரு உத்தரவாதியாக இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார். ஆமென். சரி, 2வது குறிப்பு, உங்கள் சாட்சியின் மூலமாய் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். உங்கள் சாட்சியின் மூலமாய் தேவனை சார்ந்து கொள்ள கற்றுக் கொடுங்கள். The importance of dependence on God through your testimony and to live for His glory. இன்னொரு வாக்கியத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க, அவருடைய மகிமைக்காக வாழ. அப்போ தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய மகிமைக்காக வாழ உங்கள் சாட்சியின் மூலம் கற்றுக் கொடுங்கள். கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக் கொடுங்கள். தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய மகிமைக்காக வாழ உங்கள் சாட்சியின் மூலம் கற்றுக் கொடுங்கள். தேவனை சார்ந்து கொண்டு அவருடைய மகிமைக்காக வாழ உங்கள் சாட்சியின் மூலம் கற்றுக் கொடுங்கள். ரோமர் 11:36 வாசிப்போம். Romans 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஸோ இப்போ அவர் மகிமைக்காக தான் நம்ம வாழ்கிறோம், நம்ம வாழணும், வேற நோக்கமே இல்லை. நீ என்ன படித்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் சரி,
நீ எவ்வளோ பெரிய தொழில் நடத்தினாலும் சரி, நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, நீ உலகத்தில் எவ்வளோ உயரத்தில் உன்னை ஆண்டவர் கொண்டு போய் வச்சாலும் சரி, ஒரே நோக்கம்தான் உனக்கு. நீ தரையில் நடந்தாலும் சரி, நீ வானத்தில் பறந்தாலும் சரி, நடுவில் வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போனாலும் சரி, நின்னாலும் சரி, கர்த்தருக்கு மகிமையாய் நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கை. நான் இதை அவங்களுக்கு இது எப்படி நடக்கும்? அவங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளணும் இல்லையா? நம்ம எல்லாருமே சில அனுபவங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் சொந்த பலத்தில் ஓடினேன், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, இந்த மாதிரியெல்லாம் அனுபவங்கள் இருக்கும். நம்ம வாயை திறந்து பிள்ளைங்க கூட உட்காந்து பேசணும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் தாங்கள் பட்ட கஷ்டத்தை, படுகிற கஷ்டத்தை சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு 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 எங்கேருந்து தான் இந்த லாஜிக் வந்துச்சுன்னே எனக்கு தெரியலை. ஆனால் அது வேதத்திலேருந்து வந்தது கிடையாது. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாது. என் பிள்ளைங்க படக்கூடாதுன்றது ஓகே, ஆனால் என் பிள்ளைங்க சொல்லக்கூடாது. மறைச்சி 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 அப்படியே எல்லாமே சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லதாக செய்யறது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம்னே தெரியாது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த கஷ்டத்தில் எப்படி இந்த பெற்றோர்கள் கீழே விழுந்து மேலே ஏஞ்சி கத்தரை தேட ஆரம்பித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படினோம், இதெல்லாம் எப்படி ஆண்டவர் செதுக்கி வணைஞ்சாரு. இந்த விஷயங்கள் எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதபடி கட்டாயப்படுத்தி நாம் அவர்கள் கண்களை மறைக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அவ்வளவு விஷயங்களையும் அவர்களுக்கு நாம் ஸ்டாப் பண்ணிட்டு, அவ்வளவு கஷ்டங்களையும் அவங்க பட்டு தான் கற்றுக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்துக்குள்ளார அவர்களை நம்ம தள்ள பார்க்குறோம். that's not right, that's not fair. அது நியாயமே அல்ல. அப்போ நம்ம சொல்லணும் நம்முடைய சூழ்நிலை. அதனால தான் நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்கள். மோசேயாக இருக்கட்டும், மோசே தன் பிள்ளைகளாகிய தன் ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு பல முறை ஆபிரகாமிலிருந்து துவங்கின சூழ்நிலையை இன்னைக்கு வரைக்கும் எப்படி வந்தோம் அப்படின்றத, கர்த்தரை சார்ந்து வந்தோம், கர்த்தர் நடத்தினார், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் வந்தோம், ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்தார், சில நேரத்தில் எப்படியெல்லாம் தப்பு பண்ணோம், ஆண்டவர் அதெல்லாம் மன்னிச்சார், எல்லாத்தையும் சொல்கிறார். சில முறை சொல்லுகிறார். யோசுவாவும் கடைசி அதை சொல்லிட்டு தான், இஸ்ரவேலின் மூப்பர்களுக்கு அழைத்து அதை சொல்லிட்டு தான் அவர் தன்னுடைய இடத்திற்கு போய் விடுகிறார். சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை முடிக்கும்போது நீங்கள் நல்லா போய் வாசிச்சு பாருங்க. சாமுவேல் இந்த சம்பவம் முழுமையையும் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறார். இதெல்லாம் என்னமோ ஜெராக்ஸ் காப்பி போட்ட மாதிரி, என்ன இதையே போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பிளேட் மாதிரி அப்படின்னு கூட இஸ்ரவேல் ஜனங்க நினச்சிருக்கலாம், பிள்ளைகள் நினைக்கலாம், ஒரு காலகட்டத்தில் நினைக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க உணர்வாங்க. ஸோ we have to teach them. சில பெற்றோர்கள் மாத்திரம் இல்லை, எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா குடும்பங்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தங்களை எப்படி நடத்தி கொண்டு வந்தார், இன்னும் சொல்ல போனால் தங்கள் சிறு பிராயத்திலேருந்து வாலிப பிராயத்தில் எப்போ ஆண்டவர் நம்மளை சந்தித்தாரோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்து அன்னைக்கு வரைக்கும் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார். ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லணும். அதுக்கு தான் குடும்ப ஜெபம் ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அன்னன்னைக்கு நடந்ததை சொல்லலாம், அந்த வாரம் நடந்ததை சொல்லலாம், ஒரு சூழ்நிலையில் எப்படி ஆண்டவர் உதவி செய்தார், எப்படி தேவையை சந்தித்தார், கர்த்தரை தேடினப்ப எப்படி வாய்க்க செய்தார், இல்லாட்டினா ஒரு நெருக்கடி நேரத்தில் எப்படி கர்த்தர் நடத்தினார். ஏன்னா சில பெற்றோர்கள் இதை செய்யாமல் விட்டதினால் அவர்கள் பிள்ளைகளை, நான் சொல்கிறேன் வருத்தப்படாதீங்க, அவங்க வளர்ந்துருக்காங்க, ஆனால் அவங்க அந்த சத்தியங்களை அறியாமல் விட்டு விட்டார்கள். இதை நம்ம யோசிக்கணும். ஸோ we should never put them in such a state.
அந்த ஒரு அறியாமை நிலையில் நாம் போடாமல் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தது அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் மகிமைக்காக வாழணும். சகலமும் அவரால், அவர் மூலமாக, அவருக்காக உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஸோ இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய குறைகள், அவைகள்லேருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்த விதங்கள் எல்லாவற்றையும் நாம் கர்த்தரை தேடுகிற காரியங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும். ஓகே. மூன்றாவது, give great importance to the house of the Lord. Thirdly, Psalm 122, 1 and 9. தேவனுடைய வீட்டிற்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கணும். சங்கீதம் 122, 1ஆம் வசனம், 9ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். 9ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமாம், எருசலேமே உனக்கு நான் நல்லது செய்வேன், ஏன்னா உன்னிடத்துல தான் கர்த்தருடைய ஆலயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற கல்ச்சர் பார்க்கும்போது ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்குல்ல உலகம். நிறைய இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கிளாஸு, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, அப்புறம் டியூஷன், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டியூஷன் எதுவும் இருக்கா தெரியல. இல்லை, ஒருவேளை இப்படி இருக்கும், கிளாஸு, ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன், அப்புறம் கிரிக்கெட் கோச்சிங். ஓகே, வேறு கோச்சிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாம் இருக்கட்டும். ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது, நல்லா செய்வோம். ஆனால் ஒன்றே மாத்திரம் நம்ம மனசில் வச்சுப்போம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் மையமாக இருக்கணும். அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிப்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய முதல் மகன் தன்னுடைய ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்து அடுத்தது டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுற டைமில் ரொம்ப அவனுக்கு விருப்பம் கிரிக்கெட்டில். ஆண்டுடைய கிருபையினால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தப்போ நான் அது ஞாயிற்றுக்கிழமையாக கரெக்டாக வைப்பாங்க. அப்போ அந்த காரியங்களை குறித்து ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொடுத்த காரியம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு காரியம்னா, ஒன்று ஆராதனை முடித்து இருந்தால் போய் பங்கெடுக்கலாம், இல்லாவிட்டால் இதை குறித்து எங்களிடத்தில் நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் உனக்கே தெரியும், கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை உலக பிரகாரமாக நாங்கள் நினச்சிருந்தா நல்ல டேலண்ட் இப்படி அனுப்பிவிட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். பாருங்கள், கர்த்தரை முதலிடப்படுத்துறதுக்காக ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் இழந்தோன்னு வச்சிங்களேன், இழக்கிறோன்னு வச்சிங்களேன், அதனால் நம்ம பிற்காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் சொல்லுவோமே ஒழிய, சாட்சியாக தான் சொல்லுவோமே ஒழிய. ஒரு பாட்டு இருக்குது, கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனது இல்லை. அல்லேலூயா. ஸோ அது மாதிரி தான் படிப்போம். வாரம் முழுது 6 நாட்கள் இருக்குல்ல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாள். அதுலேயும் ரொம்ப முக்கியம் ஆராதனைன்னா அந்த பாதியில் வர்றது, முக்காலில் வர்றது, இப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம முந்தின நாள் என்ன செய்யணும், பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தி வைக்கணும். பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸை ஆயத்தப்படுத்தி வச்சிடணும். பெரியவங்க எத்தனை பேர் ட்ரெஸ்ஸை ஆயத்தப்படுத்தி வைக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம போனால் தானே அடுத்தது பிள்ளைங்க. நம்ம போடணும் முதல்ல, நாளைக்கு என்ன போட போகிறோன்றத நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கும் சொன்னால் அவங்களும் செய்வாங்க. அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சு ஆரம்பத்தில் ரெடி பண்ணி, ஏன்னா நாளைக்கு தேவ சமூகத்துக்கு நம்ம போக போகிறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கிரேட் இம்பார்ட்டன்ஸ், மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வீட்டுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அடுத்தது நம்பர் 4, என்கரேஜ் இன் த ஏரியா வேர் தே ஆர் எக்ஸலண்ட். அவர்கள் எந்த பகுதியில் சிறப்பாக இருக்கிறார்களோ அதிலே அவர்களை ஊக்குவியுங்கள். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீதிமொழிகள் 17:27, Proverbs 17:27, a man of understanding has an excellent spirit. எக்ஸலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இப்போ இந்த செய்கிறன்னா கொஞ்சம் உருப்படியாக செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உருப்படி அப்படின்ற வார்த்தை என்னன்னா யார் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக செய்யணும். சரியா? இது மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதியில் அவங்க கர்த்தருடைய கிருபையினால் ஏதோ ஒரு விஷயத்தை சூப்பராக செய்வாங்க. சரியா? ஒருவேளை படம் வரைகிறதா இருக்கலாம், இல்லை சிலருக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், சிலருக்கு பாட்டு பாடுறதா இருக்கலாம், சிலருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், சிலருக்கு சமையலாக இருக்கலாம், சில நேரத்து பசங்களாக கூட இருப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, சில பொண்ணுங்களாம் நல்லா சமைப்பாங்க, சிலர் ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க, சம்திங். இல்லை மேத்ஸில் மற்ற சப்ஜெக்டெல்லாம் ஆவரேஜ், மேத்ஸ் மாத்திரம் சூப்பராக 100 அடிக்கும், மற்ற சப்ஜெக்ட்லாம் ஆவரேஜ், இங்கிலீஷ் மாத்திரம் சூப்பராக வரும். இது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எதில் நல்லா இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் வாயை திறந்து அதை பற்றி கொஞ்சம் நல்லா பேசுங்க. சரிங்களா? நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஆர்ட்டு, கொஞ்சம் அதை பற்றி 4 வார்த்தையை உண்மையாக மனசுலேருந்து சொல்லுங்கள். அதை ஒரு 2-3 தடவை சொல்லுங்கள். நம்ம ஆட்களுக்கு இந்த மற்றவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், மன்னிப்பு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, என்னமோ பாக்கெட்டில் இருந்து 10,000 ரூபா எடுத்து கொடுக்குறான், 10 லட்சம் ரூபா எடுத்து கொடுக்குற மாதிரி. சரியா? நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதில் நிறைய விஷயம் இருக்குது. நிறைய இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு காரியத்தை கேட்குறேன். இங்கே இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் பெற்றோர்கள் தான் வந்திருக்கிறீங்க, பிள்ளைங்கள்கிட்ட கேட்கல, பெற்றோர்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன். எத்தனை பேருடைய பெற்றோர்கள் நீங்கள் வளரும்போது உங்களை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீ சூப்பராக இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பெற்றோர்கள் எத்தனை பேருடைய பெற்றோர்கள் உங்களை பாராட்டி இருக்கிறாங்க? கையை ஊற்றி காட்டுங்க. சிலர் உயர்த்திட்டு கீழே போட்டீங்க. என் பெற்றோர்கள் பாராட்டுற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க திரும்ப இன்னொரு தடவை கையை ஊற்றி காட்டு. அப்பாவோ அம்மாவோ, ரைட், தேங்க்யூ. சிலர் கையை உயர்த்தவில்லை. ஏன்னா நம்ம பெற்றோர்கள் பாராட்டுகிற பழக்கம் அவர்களுக்கு இல்லை பாராட்டணுன்றது தெரியவில்லை. ஆனால் குறை சொன்னாங்களா? சொன்னாங்க. தப்பு செஞ்சால் அடித்தாங்க. அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுங்க? என்னங்க தெரிஞ்ச 2 சைடும் கரன்சிக்கு 2 பக்கம் இருக்குல்ல, நாணயத்துக்கு. இது மாத்திரம் தெரியுது, அது தெரியலன்னா என்ன? அப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இப்போ பாராட்டுவோம். ஓகே, என்கரேஜ். இப்போ இன்னொரு சொல்கிறேன், என்கரேஜ்மெண்ட்னா சிலர் என்ன திரும்ப நினைக்கிறது, உடனே காசை தூக்கி 500 ரூபா கொடுத்து போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வா, இல்லாட்டினா ஏதாவது பெருசாக வாங்கி கொடுக்கணும். இது குப்பை. நான் சொல்கிறேன், இது பெரிய விஷயமே கிடையாதுங்க, இது பெரிய மேட்ரே கிடையாது. கொடுங்க, அதுக்குன்னு அப்படிலாம் கொடுக்காதீங்க, தலைக்கால் புரியாமல். சில பிள்ளைங்களை சில என்கரேஜ் பண்ணுறன்ற பேரில் கெடுத்துடுறாங்க. வாயை திறந்து நல்ல வார்த்தையை பேசுங்க. அதை விட சூப்பர் என்கரேஜ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க, இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்களும் சேர்ந்து அப்படி. என்கரேஜ்மெண்ட்னா வார்த்தைகள் சொல்லுங்கள், வார்த்தைகள். என்கரேஜ்மெண்ட்னா நல்ல ஒரு ஹக் கொடுங்க. கிவ் அ நைஸ் ஹக்.
உன் பிள்ளைங்களுக்கு முத்தம் கொடுங்க, சூப்பராக செஞ்சுருக்க, வெரி குட், குட், நல்லா பண்ண. சின்சியராக சொல்லுங்க, காமெடி மாதிரி சொல்லிடாதீங்க, சின்சியராக சொல்லுங்க. ஓகே, என்கரேஜ். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாரு. அல்லேலூயா. நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு அவங்க கீழ்ப்படிவாங்க. சில நேரத்தில் ஒரு விஷயம், இப்போ நான் சொன்னேன், நல்லா கிரிக்கெட் விளையாடுற ஆர்வம் திறன் மகனுக்கு இருந்தது. நாங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம், நான் என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன், ஹக் பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் கிவன் ஹிம் கிசஸ், ஐ ஹவ் டோல்ட் ஹிம், நல்லா செஞ்சேன், வெரி குட் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய திட்டத்துக்குள்ளார நம்ம இருக்கணும்னு சொன்னப்போ அதை விடுறது என் மகனுக்கு கஷ்டமாகவே இருக்கவில்லை. ஏன் இருக்கலைன்னா, நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்க இருதயத்தை அது பக்குவப்படுத்துகிறது. நம்முடைய நன்மைக்காக தான் பெற்றோர்கள் செய்கிறார்கள். அவங்கள நம்ம கண்ட்ரோல்குள்ளார வச்சுக்கிறதுக்காக நம்ம பண்ணல, தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்துவதற்காக. அந்த வித்தியாசத்தையும் பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க சீக்கிரத்தில். இந்த காலத்து பிள்ளைங்களுக்காக சொல்லணும், ஓகே, பயங்கர இன்டெலிஜென்ட். இந்த பிள்ளைங்களை லிஃப்ட்லேயே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோமா? ஏன்னா எல்லாம் பெரியவங்களுக்கு தான். சில பிள்ளைங்க லிஃப்டில் ஏறிட்டு உட்காந்துருவாங்க கீழே. என்ன ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஐயோ, நான் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஞானத்தெல்லாம் எங்கள் சபை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்க மாட்டேன் யாருக்கிட்டையும், இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது. நான் இப்போ இது மாதிரி பிள்ளைங்க கிட்ட நம்ம எவ்வளோ ஞானமாக இருக்கும். ஓகே, நம்ம கண்ட்ரோல்குள்ளார கொண்டு வரதுக்கு இல்லை, தேவ திட்டத்துக்கு நடத்துவது. ஓகே, இங்கே இருக்கிற பிள்ளைங்க யாரையும் சொல்ல, எல்லாம் நல்ல பிள்ளைங்கெல்லாம். ஓகே, ரைட். 5வது, tackle the area of their challenge seriously with discussion and prayer. அவங்களுக்கு சவாலாய் தோன்றுகிற பகுதியை அவர்களோடு பேசி ஜெபியுங்கள். அவர்களுக்கு சவாலாய் தோன்றுகிற பகுதி, அதை அவர்களோடு பேசி ஜெபியுங்கள். நீதிமொழிகள் 15:22 சொல்லுது. Proverbs 15:22, ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல எண்ணங்கள் உறுதிப்படும், நோக்கங்கள் உறுதிப்படும். இங்கிலீஷில் பர்பஸஸ்னு போட்டிருக்கு. ஆலோசனை இல்லாமல் எண்ணங்கள் சீர்கெட்டு போகுது. ஆலோசனைக்கார் மிகுதியாக இருக்கிற இடத்துல நோக்கங்கள் நிலைநாட்டப்படுகிறது, உறுதிப்படுகிறது. அல்லேலூயா. இது வரைக்கும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க? ஓகே. ஸோ இந்த நான் சொன்னேன்ல, கணக்கில் நல்லா இருப்பாங்க, புலியாக இருப்பாங்க, சயின்ஸில் பயங்கர கோட் அடிச்சிடுவாங்க, ஆர்ட்டில் சூப்பராக இருப்பாங்க, நல்லா வரைவாங்க, படிப்பில் ரொம்ப ஆவரேஜாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம எதில் சூப்பராக இருக்காங்களோ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ளார ஒரு உற்சாகம் வருது. இப்போ எதில் அவங்க வீக்காக இருக்கிறாங்களோ நாம் அதை அப்படியே விட்டுறாமல், அவனே பார்த்துக்கிட்டோம், எப்படியாவது பண்ணட்டும், படிப்பாவை பார்த்துக்கிட்டோம், டியூஷனை போட்டோமா முடிஞ்சு போச்சு, அப்படி இல்லாமல் நமக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாட்டினா கூட நாம் அவங்களோட உட்காந்து பேசணும். என்ன பேசணுன்னா, இந்த மாதிரி காரியங்களில் ஏன் வீக்காச்சு, படிப்பு என்னாச்சு அப்படின்னு சாதாரணமாக பேசணும். அது மாதிரி பேசணும், உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், பொதுவாக பிள்ளைங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்குன்ற வார்த்தையை சொல்லுவாங்க, என்னால் முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் எங்கேருந்து நம்ம லோன் எடுக்கலான்னா, நம்ம என்கரேஜ் பண்ணியிருப்போம்ல, உற்சாகப்படுத்தியிருப்போம்ல, அது நல்லா ஸ்டாக்கு சூப்பராக இருக்கும், அதிலிருந்து கொஞ்சம் கடன் வாங்கலாம் நம்ம. இப்போ அங்கே உற்சாகமாக இருப்பாங்க, அப்போ அதில் ஆண்டவர் உனக்கு உதவி செஞ்சுருக்காருல்ல,
அதில் நீ சூப்பராக செய்ய முடியும்னா நிச்சயமாக இதுலேயும் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், இதுலேயும் உன்னால் செய்ய முடியும். அப்போ சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் உதவி செய்வார். இதை நம்ம ஒரு நாள் இல்லை, இதை அடிக்கடி நம்ம செய்யும்போது நிச்சயமாய் அந்த சவால்களில் இருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருவார். யாருக்கு தெரியும், எதில் தோல்வியாக இருக்காங்களோ அதுலேயே பெரிய ஹீரோவாக கர்த்தர் அவங்கள மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமையாகும். அடுத்தது, கிரியேட் அன் என்விரான்மெண்ட் ஆஃப் லவ். இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அன்பின் சூழ்நிலையை உருவாக்குங்கள். அன்பின் சூழ்நிலையை உருவாக்குங்கள். நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்களோ, சிங்கிள் பேரண்ட்டாக தனி பெற்றோராக இருக்கீங்களோ, எப்படியா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அன்பின் சூழலை உண்டு பண்ணுங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்களையும் சொல்ல சொல்லுங்க. நீங்கள் கற்றுக் கொடுக்கலான்னா அவங்க சொல்ல போகிறது கிடையாது, வேற எங்கேயாவது போய் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு நாள். ஸோ நம்ம இங்கே சொல்லணும், வீட்டில் சொல்லணும். ஐ லவ் யூ பாப்பா சொல்லு, ஐ லவ் யூ மம்மி சொல்லு, உங்களை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறோம், உன்னை நேசிக்கிறேன் பாப்பா, உன்னை நேசிக்கிறேன் அப்பா, உன்னை நேசிக்கிறேன் அம்மா, உன்னை நேசிக்கிறேன். 1 பேதுரு 3:8 பாருங்களேன், எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. 1 Peter 3:8. 1 Peter 3:8 பியூட்டிஃபுல். தமிழில் போடுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஒருமனப்பட்டவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்கள், மன உருக்கம் உள்ளவர்கள், இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி நம்ம பேசலை, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு, அந்த அப்பா அந்த அம்மாவை எவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுறாருன்றதை வச்சே அந்த பிள்ளைங்க அன்பை புரிஞ்சுக்கணும். அந்த அப்பா பேசுகிற கனிவான வார்த்தை, அந்த அம்மா அந்த அப்பாவிடத்தில் எவ்வளோ பணிவாக நடந்துக்கிறாங்க வச்சு அன்பை புரிஞ்சுக்கணும். தனி பெற்றோராக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், நோ ப்ராப்ளம். அகெயின், பிள்ளைகளை நாம் நேசிக்கிறதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வார்த்தைகளை கொண்டு, செயல்களை கொண்டு நம்முடைய அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கும் அன்பை காட்ட சொல்லிக் கொடுக்கணும். இப்போ போன மாதம் மதர்ஸ் டே வந்துச்சு. எத்தனை அப்பா அம்மாமாருக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னு பிள்ளைங்களுக்கு சொன்னீங்க? இல்லை இங்கே எத்தனை அம்மாமாருக்கு பிள்ளைங்க மதர்ஸ் டேயில் நல்லா ஏதாவது ஒரு gift கொடுத்தாங்க? கிஃப்டை விட்டுருங்க, ஒரு நல்ல வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? கை ஊற்றி காட்டுங்க. வெரி குட். நம்ம சபை நல்லா அப்படி தான் இருக்கணும், சரியா? இப்போ இந்த வாரம் வட்டி முதலாக சேர்த்து அப்பா அம்மாருக்கு கொடுக்கணும். ஓகே, அம்மா அம்மாரெல்லாம் நான் துபாயில் இருந்தேன் ஊழியத்தில். நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டேன், மம்மிக்கு என்ன நீங்கள் ரெடி பண்ணணும், ஆளுக்கு ஒன்று ரெடி பண்ணணும். பெருசாக gift எல்லாம் வேணாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. உட்காந்து எழுதணும், மம்மியை எப்படி நேசிக்கிறீங்க, மம்மி உங்களுக்கு என்ன, மம்மினா என்ன மதிப்பு உங்களுக்கு, எழுது. 3 பேரும் உட்காந்து எழுதி ப்ரூஃப் எனக்கு அனுப்பணும். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது சொன்ன டைமுக்கு வரல, அது வராது நமக்கு தெரியும், ஆனால் வந்து சேர்ந்துச்சு. அது எழுதுன சில எழுத்துக்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன்,
இப்படி போய் அப்படி வந்துருச்சு. அம்பு அன்பு சாரி அன்பு இப்படி போய் அப்படி கண்ணீர் அடிச்சிட்டேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்கல்ல. சரி, அதனால் gift எல்லாம் ரெண்டாவது கிஃப்ட்டு நிச்சயமாக பிள்ளைங்க வேலைக்கெல்லாம் போனாங்கன்னு வச்சுங்களேன், கட்டாயமாக சூப்பர் gift கொடுக்கணும். ஓகே, ஆனால் அதெல்லாம் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ இருந்தே சொல்லி கொடுக்கணும். பாரு, அன்பு, நாங்கள் உன்னை நேசிக்கிறோம், நீ எங்களை நேசிக்கிறோம், இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஸோ நல்ல வேர்ட்ஸ் சொல்லணும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? குட். பாயிண்ட் நம்பர் 7, caution them and be firm in discipline. எச்சரிப்பு கொடுத்து ஒழுக்கத்தில் நிலைக்க பண்ணுங்கள், அல்லது சிட்சையில் உறுதியாயிருங்கள். அது பெட்டர் வேர்ட். எச்சரிப்பு கொடுத்து சிட்சையில் உறுதியாயிருங்கள். நீதிமொழிகள் 13:24, Proverbs 13:24. ரொம்ப நல்ல வசனம். தமிழில் நல்லா இருக்கும், இங்கிலீஷை விட தமிழ் நல்லா இருக்கு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் அப்படி சொல்லுது. ஸோ இது பிரம்பைனா ஒரு வயசில் ஒரு சில வயசில் நம்ம அந்த பிரம்பை பயன்படுத்தணும். ஆனால் இது அதை விட முக்கியமானது என்னென்னா, நோன்னு சொன்னால் அது நோ தான். இந்த அம்மா மூலமாக நோவை எஸ்ஸாக மாற்றுறது, இல்லை கொஞ்சம் அப்படி புரண்டிக்கிட்டே இருந்தால் அந்த நோ எஸ்ஸாக மாற்றுறது, இப்படியெல்லாம் வளர்த்திங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் நடக்காது. சரியா? ஸோ அப்போ முதலாவது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நான் யாரு, நான் சொல்கிறது தான், அந்த மாதிரி கிடையாது. வசனம் சொல்கிற மாதிரி, வசனம் எஸ்ன்னு சொன்னால் நான் எஸ்ன்னு சொல்லுவேன், வசனம் நோன்னு சொன்னால் நான் நோ. ஒருவேளை நான் எஸ்ன்னு நினச்சிக்கிறேன், ஆனால் நான் நோன்னு நினச்சிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்க எஸ்ஸுக்காக கேட்குறாங்க, வசனம் எஸ் தான் சொல்லுதுன்னா என் மேட்டிமையை விட்டு நான் இறங்கி என்ன செய்யணும்? பிள்ளைங்களுக்கு எஸ் சொல்லணும். டிசிப்ளினில் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படியா இருக்கலாம், அப்படியா இருக்கலாம், ரெண்டு மனசா அப்படி நம்ம இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம முன்மாதிரியாக இருக்க முடியாது. அப்போ ஆண்டவருடைய சிட்சைக்கு நாம் விட்டு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சிட்சையில் உறுதியாக இருக்கணும். எச்சரிக்கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் எச்சரிக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு சைல்டு அப்யூஸை பற்றி சொல்லி கொடுக்கணும். வாழ்க்கையின் எல்லா விஷயங்களை குறித்தும் எச்சரிக்கை கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, ஆண் பிள்ளைகளுக்கும் எச்சரிக்கை. நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்களில் முக்கியமாக ஆவிக்குரிய காரியங்களையும் நம்ம எச்சரிப்பை கொடுக்கணும். தேவ சித்தத்தை குறித்ததான காரியங்களை எச்சரிப்பை கொடுக்கணும். எச்சரிப்பை கொடுக்கறதுனால ஒரு நாளும் நம்ம அவங்கள நேசிக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்கள நேசிக்கிறதுனால தான் எச்சரிப்பை கொடுக்குறோம். எத்தனை பேர் விளங்குது? கடைசி குறிப்பு, பிரேக் எவ்ரி ஜெனரேஷனல் கர்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா பரம்பரை சாபத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நாம் உடைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். பரம்பரை சாபம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியோ பாரம்பரியமாகவோ இல்லை நம்முடைய முன்னாடி காரியங்கள் எந்த ஒரு சாபங்களாக இருந்தாலும் அதை நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து, இந்த சாபக்கட்டுகள் என் சந்ததியில் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் அதை உடைக்கிறேன். ஏன்னா இயேசு நமக்காய் சாபமானார். கலாத்தியர் 3:13, Galatians 3:13, கலாத்தியர் 3:13. எல்லாரும் வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென்.
அடுத்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். அதனால இது ரொம்ப முக்கியமான காரியம். சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அப்போ நம்முடைய குடும்பங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும். அதனால் இந்த காரியங்களை நாம் மிகவும் கவனமாய் எடுத்து நாம் செய்வோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக ஏசாயா 53:21 கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருவார். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்ததியின் சந்ததியின் விட்டும் நீங்குவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த எச்சரிக்கையை பற்றி சொன்னேன். எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தயவுசெய்து கொடுத்துருங்க, சரியா? ஆனால் கோபத்தோடு கொடுக்காதீங்க, அன்போடு கொடுங்க, ஞானமாக கொடுங்க. ஏன்னா நம்ம எச்சரிக்கலைன்னா அவர்களுடைய வீழ்ச்சிக்கு நாம் காரணமாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார், அவர்களை அருமையாய் நடத்த உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை சுதந்திரித்து ஜெபிக்க போகிறோம், சுதந்திரித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரிபாலா காபாகா சம்தா ரிபானா பராடாதாரா. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினால தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக, ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. Lebro Santa la Baga Santa la Raba Niga Baba Basianda Raba Santa la Readorabo Socorro Nibala Basandele Rebo Sianda Raba Dada Ebenezer. அர்ப்பணிக்கலாமா? முழந்தாள் படித்து Thank you Jesus. அப்படியே ஒவ்வொரு ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆளுகை செய்யோன்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க, என்னையும் என் பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா?
ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைக்கு அடிபணிக்கிறேன், நம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஜெப குறிப்பாகவும் இதை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தருவாராக. ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வார்த்தையையும் என் ஆவியையும் ஹல்லேலூயா சந்ததி சந்ததியாக உன் மேல நான் வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாரையும் ஆண்டவரே ஒரு தரிசன ஆண்டவரே கிருபையை நீ தருவீராக, கிருபையை தருவீராக. ஒருவேளை சிறு பிள்ளைகளை ஆண்டவரே வைத்திருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும், டீனேஜ் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும், அதை விட பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நீர் வைத்திருக்கிற உம்முடைய தரிசனத்தை திட்டத்தை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டவிழ்ப்பீராக. அந்த திட்டம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த தரிசனத்தை பிள்ளைகள் மேல பேசுகிற ஒரு விசுவாசத்தின் ஆவியை ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேல வைப்பீராக. அப்படி வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேல வைப்பீராக. ஹல்லேலூயா. உங்க சித்தத்துக்கு நேராக அந்த பிள்ளைகள் கடந்து செல்லத்தக்கதாக, உம்முடைய சித்தம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உம்முடைய வீட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க ஆண்டவரே நீர் அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உம்மை சார்ந்து கொள்வதை குறித்த சாட்சிகளை சொல்லி ஜெபிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே உற்சாகப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சவாலான சூழ்நிலைகளை ஜெபத்தை கொண்டு ஜெயிக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டிய இடத்திலும் ஆண்டவரே இன்னும் சிச்சையிலே உறுதியா இருக்க வேண்டிய இடத்திலும் உறுதியா இருக்க நீர் கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், அந்த கிருபையை தருவீராக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால எல்லா பாரம்பரிய சாபங்களும் உடைக்கப்படும்படியா உங்க வலது கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் உடைச்சு ஜெபியுங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தை சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சாபமாய் இருக்கிறார். சிலுவையில் சாபமானதினால எந்த சாபமும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எந்த சாபமும் சந்ததியின் மேல இருக்க அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இப்ப ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பெற்றோருடைய சந்ததியோ ஒரு பரிசுத்த வித்தாக மாறுவதாக, ஒரு பரிசுத்த சந்ததியா இருப்பதாக. பாரம்பரிய ஆண்டவரே குணாதிசயங்கள், பாரம்பரிய ஆண்டவரே கட்டுகள், பாரம்பரிய ஆண்டவரே எந்த விதமான காரியங்கள், வியாதிகள், பாரம்பரிய பலவீனங்கள், பாரம்பரிய சாபங்கள், பாரம்பரிய சரித்திரங்கள், பாரம்பரிய எந்த விதமான கிரியைகளும் அந்த பிள்ளைகள் மேல கடந்து வருவதற்கு அதிகாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால இப்பொழுது அவைகள் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, வேரோடு பிடுங்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் ஞானத்தினால நிரப்புங்க, பரிசுத்தத்தினால நிரப்புங்க, பலத்தினால நிரப்புங்க, சுகத்தினால நிரப்புங்க. உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாங்க, உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் நடத்துங்க ஆண்டவரே. படிப்புகள்ல சாட்சியாய் நிறுத்துங்க,
ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு பகுதிகளில் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க ஆண்டவரே. இன்னும் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய எதிர்கால காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாம் தேவ சித்தப்படி நடக்கட்டும் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் உமக்கு மகிமையா எழும்பட்டும், சாட்சியா எழும்பட்டும், சாட்சியுள்ள சந்ததியா இருக்கட்டும், தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததியா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்ன அந்த வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், உமக்காய் எழும்பி ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் எழும்பட்டும். ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் பங்கெடுத்த எல்லார் மேலும் உங்க ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கி இருக்கிறதற்காய் நன்றி. இந்த உலக பிள்ளைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீராக. ஒரு வித்தியாசமான ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு சந்ததியாக எடுத்து நிறுத்துவீராக. தானியேல்கள் போல எழும்புவார்களாக, யோசேப்புகள் போல எழும்புவார்களாக, சாமுவேல்கள் எழும்புவார்களாக. தேசத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஆண்டவரே மக்கள் எழும்புவார்களாக, ஆபிரகாம்கள் போல எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. நீ செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு அன்பின் குடும்பமாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன் மாதிரிகளாய் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீ செய்து அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவேளை தேவைகள், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தேவைகள் இருக்கும்னா அதெல்லாம் உங்கள் வார்த்தைப்படி நடக்கும் பொழுது நீர் ஆச்சரியமாய் சந்திக்கிறவராய் இருக்கிறீர். அது ஃபீஸ் கட்டுற தேவையாக இருக்கலாம், அது எந்த தேவையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நீ சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு ஒரு பெரிய வெற்றியின் ஆண்டாய் பிள்ளைகளுக்கு இருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சாட்சிகளை நீர் எழுப்ப போகிறதற்காய் நன்றி. உமக்கே சகல மகிமையை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.